முன்னெல்லாம் எங்கேயா மேல நீங்க பூந்து பூந்து வரீங்க? மனுஷனா மாடுங்களா நீங்க? ஃப்ரீயாக தான் குளிச்சிருக்காங்க ஐயா. குளிக்கிறதுக்கு 20 ரூபா ஐயா. ஓகேவா, போங்க. அண்ணா நவீனண்ணா ஆதாரம்னு கேட்டீங்கல்ல, கடைக்காரங்க பேசுறாங்க, பொதுமக்கள் வாங்குறவங்களும் பேசியிருக்காங்க. இதை நீங்க பாத்துக்குங்க சரியா. 160 தான் வாங்குறாங்க திருப்பூர் மாவட்டம் எல்லா கடைகள்லையுமே. முடிஞ்சா அதை பத்தி போடுங்க. இதை அவர்கிட்ட விக்னேஷ் அவருக்கு அனுப்பிவிடுங்க. யோசிச்சு பாருங்க, வேலிக்கே ஓனா சாட்சிங்கிற மாதிரி யார் மேலே கம்ப்ளைண்ட்டோ அவங்களே இங்கே ஜட்ஜு. அப்புறம் என்ன நடக்கும்? வேலை முடிஞ்சதுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க எழுதிட்டு. மனு போட்டவனுக்கு ஒரு ஃபீட்பேக் கூட இல்லை. அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க நம்மளை தப்பா தொட்டா நோன்னு வாய் திறந்து சொல்றதுக்குரிய அந்த தைரியத்தை நம்ம யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள். ஏன்னா இன்றைக்கி இந்த மேடையில் பேச போகிறது நான் இல்லை, நீங்கள். தினமும் நான் உங்ககிட்ட செய்தி சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டோட மூலை முடுக்கில் இருந்து உலகத்தோட எந்த மூலையில் இருந்தோ நம்ம உறவுகள் அனுப்பிச்ச குரல்களை பேச விட போகிறேன். இது வெறும் ஒரு ஷோ இல்லை, இது உறவுகளின் குரல். உங்கள் ஊரோட பிரச்சனை, உங்கள் வீட்டோட கவலை, உங்கள் மனசில் இருக்கிற ஒரு நல்ல யோசனை எல்லாமே இங்கே ஒலிக்கும். இன்றைக்கு 5 குரல்கள். திருவண்ணாமலை, திருப்பூர், காரைக்குடி, பெரம்பூர், அப்புறம் தூரமாக எங்கே கேரளாவிலேருந்து கூட ஒரு குரல் ஆரம்பிக்கலாம். திருவண்ணாமலையில் இருந்து அண்ணாமலையார் கோயில்னால் தமிழ்நாட்டோட பெருமை. லட்சக்கணக்கில் பக்தர்கள் வரணும். ஆனால் அங்கே போகிற ஒரு சாதாரண பக்தருக்கு என்ன அனுபவம் கிடைக்குது? இலவசம்னு சொல்லப்படுற ஒரு சேவைக்கு 100 ரூபா, அரசு 5ன்னு நிர்ணயித்த இடத்துல 10 ரூபா. இது நேரடியாக அனுபவித்த ஒரு உறவு, அவருடைய குரல் கேளுங்க. சார். வணக்கம் சார். என் பேர் வந்து மோகன். விழுப்புரம் மாவட்டம் அமனகுப்பம் கிராமம். என்ன விஷயம்னா, நான் மாதம் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போவோம். திருவண்ணாமலை கோயிலில் வந்து நான் போனாலே வந்து மொட்டை அடிப்பேன். எப்பயுமே வந்து மொட்டை அடிப்பேன். முன்னாடிலாம் கொடுத்த காசு வாங்கிக்குவாங்க. ஆனால் என்னால் 50 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அது கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக 100 ரூபா தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ப்ளஸ்ஸு அங்கே குளிக்கிறதுக்கு, அங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே கவர்மெண்ட்டுடைய கோயிலினுடைய இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு. இப்போ அந்த இடத்த குளிக்கிறதுக்கு கூட வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் முன்னெல்லாம் எங்கேயா மேல நீங்க பூந்து பூந்து வரீங்க? மனுஷனா மாடுங்களா நீங்க? ஃப்ரீயாக தான் குளிச்சிருக்காங்க ஐயா. குளிக்கிறதுக்கு 20 ரூபா ஐயா. ஓகேவா, போங்க. இது கொடுங்க டோக்கனு. டோக்கன் இங்கே தான் இருக்கும். டோக்கன் 6 மணிக்கு மேலே தான் வரும். டோக்கன் வேணும்னா அப்போ 6 மணிக்கு வைப்போங்க. 6 மணிக்கு வாங்க. டோக்கன் 6 மணிக்கு தான் வரும். இப்போ மொட்டை அடிக்கிறதுக்கு 20 ரூபா கொடுத்தீங்களா? போடுங்க. அந்த வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவையும் வந்து கொஞ்சம் போட்டு காட்டுங்க சார். ரொம்ப ரூடாக, அதாவது வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் வந்து நடந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வர பக்தர்களுக்கு வந்து ரொம்ப நிறையா அநியாயங்கள்லாம் நடக்குது. அது வந்து நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வர மாட்டேங்குது. அதுவும் அங்கே அந்த மொட்டை அடிக்கிற இடத்த தான் வந்து ரொம்ப இதாக நடக்குது. ப்ளஸ்ஸு அந்த சித்ரா பௌர்ணமி அது மாதிரி டைம்லாம் வந்து கிரிவலம் போகிற பாதையில் 5 ரூபா கொடுத்து போகிற ரெஸ்ட் ரூம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து 10 ரூபா தான் வாங்குறாங்க. வாங்குறது இல்லாமல் அந்த டோக்கனும் கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு எதனா வந்து இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு. இப்போ அந்த நம்ம பே பண்ணுற பணம் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி எதனா வழி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது வருவாயாக இருக்கும். ப்ளஸ்ஸு கொஞ்சம் அந்த வருவாயை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் செலவினங்களை குறைக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஆனால் அங்கே ரெஸ்ட் ரூமில் போகிறவங்க சப்போஸ் நான் 5 ரூபா தான் கொடுப்பேன், நீங்கள் சீட்டு அதாவது அந்த டோக்கனை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கேட்டாங்கன்னா, நம்ம கேட்டோன்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதாவது எப்படி திட்டுறது, இல்லை வந்து முறைக்கிறது, வேணும்னா யூஸ் பண்ணியா எல்லாம் போயா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பட்சத்தில் ரெஸ்ட் ரூமுக்கு போகாமல் அவங்க ரெஸ்ட் ரூமில் போகாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிரிவல பாதையிலே வந்து யூரின் கழிக்க வேண்டிய நிலைமை உருவாகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் ஊரில் இருக்க நியாய விலைக்கடை, நான் அதாவது வந்து ரேஷன் கடையில் ஒரு பொருளுக்கும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதாவது வந்து நிறைய பேர் படிக்காதவங்க, எதிர்த்து கேட்க முடியாத அளவில் இருக்கிறவங்க தான் வந்து கிராமத்துலலாம் இருப்பாங்க. இங்கே நானே போய் கேட்டால் கூட கேட்டதுக்கப்புறம் தான் வந்து அந்த 5 ரூபாய் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து கேட்காம போவாங்க, எவ்வளோ கொள்ளடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ எடுத்தது வந்து அந்த எடையை போடுற மிஷினில் இருக்க அந்த பொருளுக்கும் சேர்த்து எடையை போட்டு கொடுக்குறாங்க. அப்போ 1 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்கன்னா அதில் அந்த பொருளே வந்து 100 கிராம் போயிடும். ப்ளஸ் அந்த பொருளுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இது வந்து இங்கே மட்டும்தான் நடக்குதா, இல்லை தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி நடக்குதா என்னன்ற விஷயம் வந்து அந்தந்த மக்கள் தான் வந்து சொல்லணும். எங்கள் ஊரில் இது நடக்குது. நிறைய பேர் வந்து கேட்க முடியாத பட்சத்தில் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்தது உடனே கொஞ்சம் தைரியம் இருக்குது கேட்குறதுக்கு. நான் இந்த ரேஷன் கடையில் நடக்கிற இதுவும் வந்து நான் மனுவாக போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் மனு போட்டு. இன்னும் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த மனு வந்து பெண்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். ப்ளஸ் இதை கூடிய சீக்கிரம் வந்து சரி செய்யணும்னு நான் கவர்மெண்ட்டை உங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, மொட்டை அடிக்கிறதுக்கு இலவசம், ஆனால் 100, குளியல் 20, கழிவறை அரசு ரேட்டு 5, வசூல் 10. அரசு போட்ட விலை பட்டியலுக்கே அங்கே ஒரு ஜிஎஸ்டி போட்டு வசூலிக்கிறாங்க. அதுவும் கேட்டால் திமுறா பதில் வேறு. இங்கே ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்தணும். சில நாள் முன்னாடி தான் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திருச்செந்தூர் கோயிலில் சர்ப்ரைஸாக அங்கே போய் தரிசனத்துக்கு பணம் வாங்கினவங்கள கையும் காலவுமாக பிடிச்சிருக்காப்புல. அதே டார்ச் லைட்டு இப்போ திருவண்ணாமலைக்கும் வரணும். அமைச்சர் அவர்களே, உங்கள் அடுத்த சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு அட்ரஸ்ஸு இதோ இந்த வீடியோவில் இருக்குது. கோயில்னால் இது வியாபார ஸ்தலம் இல்லை, பக்தி இலவசமாக இருக்கணும், வசூல் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நிச்சயமாக இது நேரடியாக அவரோட மொபைல் எண்ணுக்கு இந்த வீடியோ பகிரப்படும். இது அவருடைய கவனத்துக்கு போகும். இது கண்டிப்பாக சரி செய்யப்படும், நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அமைச்சர், எல்லா அமைச்சரும் அந்த மாதிரி தான். அந்த அமைச்சர் இன்னும் ஸ்பெஷல் ஆக்ஷன் வந்து பயங்கர ஸ்விஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்து பார்க்கலாம். அடுத்த குரல் திருப்பூரிலிருந்து வடிவேல் அண்ணன். இவர் கேட்குறது ஒரே ஒரு கணக்கு கேள்வி தான். ஒரு குவார்ட்டர் 160 ரூபாயா? ரைட். எம்ஆர்பிங்கிற வார்த்தைக்கு தமிழ்நாட்டு டாஸ்மார்க்கில் அர்த்தமே வேற போல். என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். எவ்வளோண்ணா விற்பீங்க? 160 ரூபாயா, 140 ரூபாயா, 160 ரூபாயாண்ணா? சரி எடுங்க. ஒரு கோட்ரு கன்னிவாடியில் ஒரு கோட்ரு 150 ரூபா. ஒரு கோட்ரு 150 ரூபா பாட்டில கொடுத்துட்டு நான் 10 ரூபா திருப்பி வாங்கிட்டேன். சரிங்களா? இப்போ உங்க கடையில எவ்வளவு சொல்றீங்க? இப்போ நீ இங்க எவ்வளவுக்கு வாங்குற? இது 160 ரூபா சொல்றாங்க. நீ இப்போ எவ்வளவுக்கு தான் கொடுத்து வாங்குற? 60 ரூபா சொல்றாங்க. 160 ரூபா. இப்போ எவ்வளவு கேட்டாரு? என்கிட்ட 160 ரூபா தான் கேட்டாரு. உங்க கிட்ட எவ்வளவு வாங்குனாரு? நீ எல்லா டானு தானே, நீ எல்லா பக்கம் போய் தான் கரெக்ட்டா வாங்கிட்டு 300 இருங்க. 300 எவ்வளவு வாங்குனாங்க சொல்லுங்க. 310 ரூபாயா? 2 குவார்ட்டர் 300 தான். நான் மறுபடியும் அந்த 10 ரூபாய் எதுக்கு சேர்த்து வாங்குனீங்க? 2 குவார்ட்டர் 300 தானா? பின்ன எவ்வளவு? அப்படிதான். சரி நீ எவ்வளவுனா சொல்லுங்க. எவ்வளவுனா சொல்லுங்க. கொடுத்துட்டு இருக்கற நீ எல்லா பக்கம் போய் அப்படியே மிரட்டி வாங்கி. ஆமாண்ணா, நான் மிரட்டி நான் வாங்குறேன். உண்டான காசு இங்க பாருங்க. 140 ரூபா தானே. பாட்டில் டிவிக்கேன்னு சொல்லி மிரட்டி வாங்குறேன். நான் டிவிக்கே எல்லாம் கிடையாது. நான் சாமானியன். டிவிக்கே நான் ஏதாவது கட்சியில இதா இருக்கிறேனா? இல்ல கட்சியில நான் ஏதாவது கவுன்சிலரா இருக்கிறேனா இல்ல வேற ஏதாவது இருக்கிறேனா? என்ன நீங்க இந்த சரக்கு எவ்வளவு? 140 தானே. 140 ரூபாய்க்குல சரக்கே கிடையாது. பின்ன எவ்வளவு இது? அது 150 ரூபா.
150 ரூபாயா? எதுக்கு தம்பி அதான் 150 எதுக்குன்னு சரி எதுக்குன்னு தெரியல. நீ எது குடிச்சுக்கிட்டு இருக்கிற? இது 140 ரூபா ஃபேர் பிரைஸ். 140 பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுத்துறேன்னு வாங்குறீங்க சரியா? அப்புறம் ஏன் 160 ஏன் கேட்குறீங்க? நீ அதை சொல்ல வேணுமில்ல. 160 ஏன் கேட்குறீங்க? இங்க பாரு வீடியோ நீ போட்டுக்கோ. சரி நானும் போடுறேன். அண்ணா எவ்வளோண்ணா கொடுத்தீங்க சரக்கு? 160 கொடுக்குறீங்களா? சரிண்ணா 160 தானே வாங்குறீங்க. சரி விடுங்க நான் எங்கே போடுறேன்னு பாருங்க. அண்ணா இங்கே நூதனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காக அண்ணா இது அப்படியே இந்த ஸ்டிக்கரை மட்டும் உரியினா அப்படியே தெரியுற மாதிரி அப்படியே உரிங்க. இருங்க இங்கே பாருங்க இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த ப்ரைஸு மேலேயே ஒரு சாமானியன் தெரியாத ஒரு ஆள் வந்தால் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றக்காக இங்கே பாருங்க ப்ரைஸ் எவ்வளோ 280 310 ரூபா வாங்கினது இதில் தான் வாங்கினாங்க. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது ரிட்டன் வந்துடும். ஆனால் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சரிங்களா? அண்ணா நவீன் அண்ணா ஆதாரம்னு கேட்டீங்கல்ல, கடைக்காரங்க பேசுகிறாங்க, பொதுமக்கள் வாங்குறவங்களும் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க சரியா? 160 தான் வாங்குறாங்க திருப்பூர் மாவட்டம் எல்லா கடைகள்லையுமே. முடிஞ்சால் அதை பற்றி போடுங்க. இதை அவர்கிட்ட விக்னேஷ் அவருக்கு அனுப்பிவிடுங்க. அதுக்கு மேலே உங்கள் பிரியம். கணக்கு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். 140 ரூபா பொருள் 160 ரூபா, 280 ரூபா பொருள் 310 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா. ஒரு நாளைக்கு ஒரு கடையில் எத்தனை பாட்டில் போகும்னு யோசிச்சா இந்த சின்ன வசூல் மாதத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய், ஏன் கோடி ரூபா கூட போகணும்னு நினைக்கிறேன். இது யார் பாக்கெட்டுக்கு போகுது? அரசு கஜானாவுக்கா? இல்லை, இது நடுவில் நிற்கிற கைகளுக்கு. அரசுக்கு நான் சொல்கிறது, நீங்களே கடை வச்சு நீங்களே விற்கிறீங்க. உங்கள் கடையில் உங்கள் எம்ஆர்பி மதிக்கப்படலைன்னா அது உங்கள் நிர்வாகத்தோட மான பிரச்சனை நான் சொல்லுவேன். பில்லிங் மிஷின், கேமரா, சர்ப்ரைஸ் செக் எது வேணாலும் பண்ணுங்கள். வாங்குறவன் எதுவாக இருந்தாலும் அவனும் ஒரு நுகர்வோர் தான். அவனுக்கும் அவன் காசுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகத்துக்கு நிச்சயமாக போய் சேர்ந்தடையும். இந்த அமைச்சரும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல ரைடு விட்டவர் தான். கண்டிப்பாக இதுக்கான ரைடு இருக்கும். அடுத்த குறளுக்கு போவோம். இந்த குறள் ரொம்ப முக்கியம். காரைக்குடி காளிவாசல்லேருந்து முருகேசன் அண்ணன் இவர் பேசுறது ஒரு தனி ரோடு தனி குப்பை தொட்டி பற்றி இல்லைங்க. மனுங்கிற சிஸ்டமே எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை கேள்வி. சிஎம் செல்லுக்கு மனு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அவரே சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க. பிரதர் வணக்கம், என்னுடைய பேர் முருகேசன். நான் காரைக்குடி கழனிவாசல்ன்ற பகுதியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு சமூக ஆர்வலர். நான் இன்றைக்கி உங்ககிட்ட கொடுக்க போகிற நியூஸ் என்னென்னா, நான் அந்த சமூக சேவைக்காக நிறைய இந்த ரோடு லைட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு, கழிவுநீர், குடிநீர் இதுக்காக மனுக்கள் போடுவேன் என்னுடைய பகுதிக்காக. அந்த மாதிரி போடும்போது என்னுடைய சொந்த பிரச்சனைக்கு போடுவேன், சமூகத்துக்காகவும் சேர்த்து போடுவேன். அந்த மாதிரி போடுற மனு எல்லாம் எங்கே போடுவேன்னா சிஎம் செல்லுக்கு போடுவேன். சிஎம் செல்லில் மெயிலாகவும் அனுப்புவேன். அது போக சிஎம் செல்லில் ட்ராப் பண்ணலாம், டைரெக்டாக அந்தந்த துறை சார்ந்து போகிற மாதிரி எழுதலாம். அந்த மாதிரி துறைக்கெலாம் எழுதி போடுவேன். இதே நான் திமுக அரசு இருந்தப்போ போடுறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனு நம்ம கேட்டு போடுறோன்னா, அந்த மனு அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னா டைரக்ஷன் இப்போ நான் காரைக்குடியில் இருக்கேன்னா காரைக்குடிக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு வேறு துறைக்கு அனுப்புவாங்க. இல்லை பக்கத்தில் இதே மாவட்டத்தில் நான் காரைக்குடி சிவகங்கைக்கு அனுப்புவாங்க, தேவகோட்டைக்கு அனுப்புவாங்க, திருவப்புத்தூருக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி வேறு துறைக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு அனுப்பிச்சிட்டு டைல்யூட் பண்ணுவாங்க, அதை டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிருவாங்க, வேலை செய்கிறத தவிர்த்துருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த தாவேக அரசுக்கு வந்ததுக்கப்புறமாவும் நான் ஒரு 7-8 மனுக்கு மேலே போட்டிருக்கேன் சமூக பணிக்காக. அந்த சமூக பணிக்காக போடுற மனுவில் என்னென்னா, பொதுவாகவே சிஎம் செல்லுக்கு போடுற மனு எல்லாமே என்னென்னா, திரும்ப எந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை நடக்கலைன்னு கேட்டு போடுறோமோ அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரும். திரும்ப அதை நம்ம யாரால் செஞ்சு கொடுக்க முடியல, முறையிட்டு அவங்களால பலன் கிடைக்கலைன்னு சொல்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் அதே மனு வருது. அவங்களே திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனு தகவல் கொடுத்துட்ட மாதிரியும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா சிஎம் செல்லில் போட்ட மனுக்களுக்கு உண்மையிலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா எடுக்கலையா, அது நடக்குதா, எவ்வளோ நாளில் செய்து கொடுக்குறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் ஆராயப்படுற மாதிரியே எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இதை நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நான். ஏன்னா இது ஒரு கண் துடைப்பு மாதிரியே இருக்குது.
திரும்ப வந்துட்டு திரும்ப அதே ஆளுங்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாகவே முடிச்சுக்கிறாங்க அந்த மனுவை. அதே மாதிரி இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னா, நமக்கு வந்து போன ஆட்சியில் வந்து எங்கள் பகுதியில் வந்து ஒரு 500 மீட்ரு ரோட்டுக்கு வந்து 250 மீட்ரு தான் போடுறாங்க. திரும்ப ஒரு 250 மீட்ரு போடலை. அது கேட்குறதுக்கே ஃபண்டு இல்லைன்றாங்க, ஒரு இம்பார்ட்டண்டான ஆள் இல்லைன்றாங்க, நிறைய காரண காரியங்கள் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து ஒரு 11 நகர்கள் இருக்குது. 11 நகர்கள் இப்போ வளர்கிற நகர்கள். அந்த நகருக்கு வந்து சரியான சாலை வசதி இல்லை, சரியான வந்து மின் விளக்குகள் இல்லை, குடிநீர் இல்லை, இந்த மாதிரி எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அரசுக்கு வைக்க வேண்டிய ஒரு நிவர்த்தி என்னென்னா, பெரிய பெரிய வேலையெல்லாம் கூட செஞ்சு கொடுக்க முடியலைன்னா ஒரு லைட்டு போடுறது, ஒரு சின்ன சின்ன குப்பை வண்டி வர்றது, குப்பை தொட்டி வைக்கிறது, அந்த மாதிரி சில்லற வேலைங்களை கூட மாநகராட்சியோ அது அந்த பகுதியில் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரொம்ப மெனக்கெட்டு வந்து கஷ்டப்பட்டு போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் வந்து அந்த பழைய எண்ணங்கள் சித்தாந்தங்கள் வந்து மறையல ஊழியர்கள்கிட்ட, அரசு ஊழியர்கள்கிட்ட. எப்படிலாம் வந்து காலம் கடத்தலாம், எப்படிலாம் அதை தவிர்க்கலாம், எப்படிலாம் வந்து அதில் ஒரு பலன் பெறலாம், அதில் பலன் பெறதுக்காக வாய்ப்புகள் எவ்வளோ கிடைக்குன்ற மாதிரி தான் அலக்களிக்கிறாங்க அரசு துறையை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு இன்னும் வேகம் பத்தலை. திரும்ப அந்த மனுக்களுக்கான உடனடி தீர்வுன்றது வந்து கிடைச்சிருச்சா இல்லையான்ற மனு வாங்குறவங்களுக்கு வந்து சொல்கிறதே இல்லை. ப்ளஸ் வந்து அதே மாதிரி சிஎம் செல்லுக்கு வந்து வாங்குற மனுக்கள் எல்லாமே அதே மனு வாங்கிடுறாங்க. திரும்ப வேலை முடிஞ்சிருச்சா இல்லையான்னா அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கேட்கறது இல்லை. திரும்ப வேலை முடிஞ்சிருச்சா இல்லையான்னா அதே யார் கம்ப்ளைண்டரோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வாங்குறதில்ல. முடிச்சாச்சுன்னா அதே மெயிலில் வந்து நமக்கு ஒரு ரிப்ளையும் பண்ணுறது கிடையாது. நமக்கு இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்குது வந்து அரசு துறையில் வந்து ஒரு மனு போடுறோம், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குன்றது வந்து இன்னி வரைக்கும் வந்து அது வந்து மானிட்டர் பண்ணுற ஒரு இதுவே கிடையாது. அதை மட்டும் வந்து சரி பண்ணணும், இந்த அரசில் கொஞ்சம் கவனத்தோட செயல்படணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனல் மூலமா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். நன்றி. ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்த ஆடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு ரோடு வந்து 500 மீட்ரு போடணும், அதில் வந்து 250 மீட்ரு போடாமல் விட்டுட்டாங்க, 300 மீட்ரு போட்டுட்டு 250 மீட்ரு போடாமல் இருந்தாங்கன்னு. அது போடும்போது நான் வீடியோ எடுத்து வச்சேன். போடுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் ரோடு கேட்டுக்கிட்டு இருக்கேன், போடும்போதும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன், போட்டதுக்கு அப்புறமும் நான் ரோடு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் ரோடு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரோடுனா இப்படி தான் வேணும்ன்ட்டு. ஆனால் போடுற ரோடு வந்து அரைகுறையாக தான் போட்டிருக்காங்க. இப்போவும் வந்து என்னென்னா, இப்போவும் வந்து ரோடு போட்டு கொடுக்குறேன், இப்போ போடுவேன் அப்புறம் போடுவேன் அப்படின்றது தெளிவாக சொல்லலை. எப்போ வந்து எனக்கு ரோடு போட்டு கொடுப்பாங்கன்றதே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் சொன்னதில் ஒரு வரி என்ன உறுத்துச்சுங்க, எந்த துறை மேலே புகார் கொடுக்குறோமோ அதே துறைக்கே மனு விசாரணைக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, வேலிக்கே ஓனா சாட்சிங்கிற மாதிரி யார் மேலே கம்ப்ளைண்ட்டோ அவங்களே இங்கே ஜட்ஜு. அப்புறம் என்ன நடக்கும், வேலை முடிஞ்சதில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க எழுதிட்டு. மனு போட்டவனுக்கு ஒரு ஃபீட்பேக் கூட இல்லை. சிஎம் செல்லுங்கிறது மக்களோட கடைசி நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உடையக்கூடாது. என் சஜஷன், புகார் போன துறைக்கு வெளியே ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ எடுக்க வேணும். மனு க்ளோஸ் ஆகும்போது மனுதாரருக்கு ஏன் எப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் பதில் கட்டாயமாக போகணும். இது பண்ணால் சிஎம் செல் உண்மையிலேயே மக்கள் செல்லாக இருக்கும். இந்த யோசனை சம்மந்தப்பட்டவங்களோட காதுக்கு போகணுங்கிறதுக்காகவே தான் இந்த ஷோ. நிச்சயமாக போகும், கட்டாயமாக போகும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரல் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து. இந்த குரல் கேரளாவில் இருந்து அனீஷ். தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து இவ்வளவு நுணுக்கமாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு செய்தி தான். இவர் வெறும் குறை சொல்ல வரல, பாராட்டோடு சேர்ந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சில நல்ல யோசனைகளை வச்சுருக்காரு. நீங்களே கேளுங்க. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட நிர்மல்குமார் சாருக்கு அவரோட ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸில் ஆவரேஜாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி லெவலில் நிறைய விஷயமே போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அதில் வேலைக்கு ஆட்கள் இல்லாத ஒரு இந்த சிச்சுவேஷன்ஸ் தான்.
9,000 பேர் கிட்டத்தட்ட ஆவரேஜாக ரிட்டையர் ஆகும்போது அங்கே கிட்டத்தட்ட 50,000 பேர் ஆவரேஜாக சேர்த்து அந்த டைமில் லாஸ்ட் 5 வருஷத்தில் வெறும் 300 சில்லரை மட்டும்தான் வந்து இவங்க வேலைக்கு எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு. அது பார்த்தப்பவே வந்து ரொம்ப 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 ஷாக் ஆகிட்டானுங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக எனக்கு தோணுது நிர்மல் சுகுமார் சார் பண்ணது. இனி ஃப்யூச்சரில் இந்த சார்ட்டுக்கு நீங்கள் அவுட்புட் எப்படி கொடுத்துருக்கீங்கன்ற வெறும் கம்பேரிசன் கிராஃப் மட்டும் கொடுத்தாவே போதும்னு ஒரு சாதாரண பீப்புளாக நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் மினிஸ்டர்ஸ்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மிஸ்டர் பார்த்திபன் சார், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் சிவில் சப்ளையில் இருக்க மிஸ்டர் வெங்கட்ராமன் சார். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட ஒயிட் பேப்பர்ஸும் சப்மிட் பண்ண முடியுமான்ட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்றாட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் பொதுமக்களை நாங்கள் வந்து அது மூலிமா தான் ஃபேஸ் பண்ணி போகிற ஒரு டிபார்ட்மெண்ட். அது மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி எப்பயாச்சும் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட்னால தான் நாங்கள் எங்களோட டே டு டே லைஃபே நிறையவே போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இபி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறையும் அங்கே இருக்க கேஷ் ஃப்ளோவும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்தது. அந்த மாதிரி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து இது கேட்டிங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏன்னா வந்து அந்த டிரைவர்ஸும் அந்த கண்டக்டர்ஸும் அந்த அவங்க பண்ணுற அந்த, ஏன்னா வந்து அவங்களோட வேலையை வந்து பார்த்தோன்னா 10-12 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கும். வெயில் மழை இதில் எல்லாம் வந்து போவாங்க. அப்புறம் அந்த பஸ்ஸோட கண்டிஷன்ஸு, இதில் எத்தனை வந்து ஸ்கிராப் கண்டிஷன் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அதோட பேசிக்ஸ் என்னன்றது எவ்வளோ இருக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இந்த அளவில் இருந்ததுங்க, நாங்கள் இந்த அளவுக்கு வச்சுருக்கோங்க அப்படின்ற ஒரு சார்ட், பேசிக் சார்ட் ஃபேக்டரை மட்டும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். டிவிகே ஐடி விங்ஸ் கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஐடி விங்ஸ் மாத்திரம் இல்லை, இப்போ நிறைய நியூஸஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. அதாவது இப்போது முதலமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸாக வந்து இன்ஸ்டாவில் அதிலெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து வெறும் தமிழ் லாங்குவேஜில் மட்டுமே இருக்குது. நான் ஏன் இது வந்து பிரத்யேகமாக சொல்கிறேன்னா, நம்ம சிஎம் டிவிகே விஜய் சாரோட ஃபாலோவர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதர் ஸ்டேட்டுக்கு வரும்போது அவங்க லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய விஷயம் எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியே ஆப்போசிட்டுக்கு வர்றதா எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. சில விஷயம் வந்து நம்ம டிவிக்கு வந்து கொஞ்சம் பேக் வரட்டும், அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் ஆக வேண்டாம்ன்ற ரீதியில் கொஞ்சம் திணிச்சு தான் வந்து வருது. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து என்ன விஷயம் அப்படின்றத கரெக்டாக டைப் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான். அனீஷ் சொன்னதில் 3 விஷயம் நான் ஹைலைட் பண்ணணும். ஒன்று, மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையை பாராட்டிட்டு ஸ்டாஃப் பற்றாக்குறையை சுட்டி காட்டுறாரு அனீஷ். இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட். அந்த ஆக்ஷன் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. மின்சாரத்துறையில் 15,000 பேர் ரெக்ரூட்மெண்ட் பிளானை அறிவிச்சிருக்கு. அதோட ஃபஸ்ட்டு பேட்சாக ஜூன் 24 அன்னைக்கு கலைவாண அரங்கத்தில் 401 பேருக்கு 383 உதவி பொறியாளர்கள் உட்பட சிஎம் விஜய் அவர்களே நேரடியாக கையால் நியமன ஆணையை கொடுத்துருக்காரு. அதோட 15 வருஷமாக பெண்டிங்கில் கிடந்த 300 ஏஐ ப்ரொமோஷனும் கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அரசு ஏற்கனவே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு பதில் சொல்லிடுச்சு. மீதி 15,000ம் வேகமாக நிறைவேறட்டும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 2, போக்குவரத்து உணவுத்துறைக்கும் அவர் வெள்ளை அறிக்கை கேட்குறாரு. நல்ல டிமாண்ட்.
நல்ல விஷயம்தான். எல்லா துறைக்கும் இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை வந்தால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்குமே. ஓகே, பார்ப்போம். 3, டிவிக்கு ஐடிவிங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு. அறிவிப்புகளை தமிழோட இங்கிலீஷ்லேயும் போடுங்க. மற்ற மாநில ஃபாலோவர்ஸு தப்பாக புரிஞ்சுக்கிற வாய்ப்பை ஏன் விடணும்? சின்ன மாற்றம் பெரிய ரீச் இல்லையா? அனீஷ், கேரளாவிலேருந்து இவ்வளோ அக்கறை காட்டினதுக்கு நன்றி. இப்போ கடைசி குரல் இன்னையோட மிக முக்கியமான குரல். இந்த குரலுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இங்கே காமெடி இல்லை, பஞ்ச் இல்லை. பெரம்பூரில் இருந்து ஜெசிகா. இவங்க பேசுகிறது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற குழந்தைகள் பற்றி, அவங்களோட பாதுகாப்பை பற்றி சொந்த அனுபவத்தோடு சேர்த்து ஒரு தீர்வையும் சொல்கிறாங்க. மனசை வச்சு கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஆடியோ. ஹாய் நவீன் சார், என்னுடைய பேர் ஜெசிகா. நான் வந்து பெரம்பூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன். சில நாட்களாக வந்து நம்ம கிட்ட நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறதாகவும் இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஐடி எம்ப்ளாயி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸு. அவங்க கூட நாங்கள் கலந்துரையாடும் போது எங்களுக்கு வந்து ஐடியில் வந்து பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. ஆனால் குழந்தைங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்றப்போ பேரண்ட்ஸ் கிட்ட தான் போவாங்க இல்லையா? அப்படி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, நான் போய் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது முதலாவது அவங்க நம்பலை. என்னோட அண்ணன் மேலே குறை சொல்கிறேன், என்னோடய தம்பி மேலே குறை சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல்ஸில் வந்துட்டு கவுன்சிலிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பார்க்குற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்ததுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய புல்லிங் இருந்துச்சு, வேஸ்டம் இருந்துச்சு, நிறைய ஃபேமிலி பிரச்சனைலாம் படிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. நான் ட்ராப் அவுட் பண்ணலாம், ஆனால் என் கூட படித்த நிறைய பேர் ட்ராப் அவுட் பண்ணாங்க. ஏன்னா நான் அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன், ட்ராப் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தவங்க நம்மளை தப்பாக தொட்டா நோன்னு வாயை திறந்து சொல்கிறதுக்குரிய அந்த தைரியத்தை நம்ம யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்க நமக்கே இந்த மாதிரி சூழ்நிலைனா, அப்போது புறநகரில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோன்னு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து அது புரிஞ்சுக்க முடியுது. எஸ்பெஷலி அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, அது வந்து இந்த பள்ளி தான் அந்த பள்ளி தான் நான் சொல்ல வரல. ஆனால் பிற பள்ளிகளில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசாங்க பள்ளிகளில் இல்லாததுனால அரசாங்க பள்ளிகளில் இருக்க பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். புறநகரில் இருக்கவங்களுக்குமே அது தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து செக்ஷுவல் அவேர்னஸ்னால் என்னன்றது தெரியல, பேட் டச்னால் என்னன்றது தெரியல. அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இன்னார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியில் நடக்கிறத விட குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்களோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாவோ நடக்கிற இன்சிடென்ட் தான் அதிகம். அதனால் நான் என்ன எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட கேட்குறேன்னா, பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. எல்லா ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கும் முதல் வகுப்புலேருந்து சரி 12வது வகுப்பு வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா சில்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆவாங்க, அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் நம்மளோட குரலை கேட்குறாங்கன்னு ஒரு சைடில் இருக்கும். இன்னொரு சைடு வந்துட்டு ஏதாவது ஒன்றுனா போய் உடனே இந்த பர்சன் கிட்ட ரீச் அவுட் பண்ணால் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். இது வந்து டீச்சர்ஸுமே பண்ணுவாங்க. ஆனால் எல்லா டீச்சர்ஸும் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அது அவங்க ஜாப் இல்லை, அவங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியது அது இது நிறையா இருக்குது. அதனால ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸை வந்து ஹையர் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்கன்றதுக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எங்களோட ஒரு ஒப்பீனியன், கலெக்டிவான ஒரு ஒப்பீனியன். இதை வந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். இது வந்து சரியாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை அரசாங்கத்துக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். நன்றி நவீன் சார். ஜெசிகா சொன்ன ஒரு உண்மை நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கணும். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பெரியவர்களுக்கு புகார் சொல்ல பாஷான ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் ஒரு 8 வயசு குழந்தைக்கு பயந்துக்கிட்டு பெற்றோர்கிட்ட சொன்னால் கூட சும்மா இருக்கணும்னு தள்ளி விடுற சூழல். அவங்க சொல்கிற தீர்வு ப்ராக்டிக்கலாக இருக்குது. 1 முதல் 12 வகுப்பு வரை மாதம் ஒரு முறை தகுதியான நிபுணர்கள் மூலமாக ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலிங், ஆசிரியர்களுக்கு எக்ஸ்ட்ரா லோட் இல்லாமல். இதனால் குழந்தைகளை
நோ சொல்லலாம்ங்கிற தைரியமும் யார்கிட்ட சொல்லணுங்கிற தெளிவும் வரும். இந்த கோரிக்கையை நான் இந்த மேடையிலிருந்து நேரடியாக கல்வி அமைச்சர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு போகிறேன். ஒரு குழந்தையோட பாதுகாப்பை விட பெரிய அரசியல் இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை. நம்முடைய கல்வி அமைச்சர் தெரியும், திரு ராஜ்மோகன் அவர்கள் சிறந்த மனிதர். நிச்சயமாக இதை ஒரு காதுக்கு போகும், நிச்சயமாக போகும் அவருக்கு. ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பார், யோசனையை வந்து அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸோ ஜெசிகா, இந்த குரலுக்காக மனசார என்னுடைய நன்றிகள். உறவுகளே, இன்றைக்கி 5 குரல்கள் கேட்டோம். ஒரு கோயில் வசூல், ஒரு டாஸ்மாக் கணக்கு, ஒரு மனுவோட பயணம், ஒரு வெளி மாநில அக்கறை, ஒரு குழந்தையோட பாதுகாப்பு. இதில் எதுவுமே பெரிய ஆளுங்க பேசின விஷயம் இல்லைங்க. எல்லாம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க பேசுனது. அதுதான் இந்த ஷோவோட பலமே. உங்கள் குரலும் நம்ம சேனலில் ஒலிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஒன்று நீங்கள் உண்மையாக விரும்புனீங்கன்னா, இந்த நம்பருக்கு 9884430900 உங்கள் வாய்ஸ் நோட்டை மறக்காமல் அனுப்புங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மெனக்கட்டு நீளமாக கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன், படிக்கிறேன். ஆனால் டைப் பண்ணுறதை விட உங்கள் சொந்த குரலில் சொல்லுங்கள். அது 1,00,000 பேர் காதில் விழும். நினைவு வச்சுக்கோங்க, உங்கள் ஒவ்வொரு கருத்தும் வீணாகாது. இங்கே ஒழிச்ச குரல்கள் சம்மந்தப்பட்டவங்க காது வரைக்கும் போகும். அப்டேட்டும் இதே மாதிரியில் நான் சொல்லுவேங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் உறவுகளின் குரல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் பல பேர்கிட்ட இது போய் சேரும். ஹாப்பி சண்டே டு எவ்ரி ஒன். மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். நன்றி, வணக்கம்.